மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் அடைமழை பெய்து வருவதால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் வால்பாறையில் 31 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்திருப்பதால் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய இடங்களில் கனமழை பெய்து வருகிறது. நீலகிரி மாவட்டம் முழுவதுமாக பரவலாக மழை பெய்து வருகிறது. பந்தலூர், கூடலூர், உதகை, குந்தா சுற்றுவட்டாரங்களில் கனமழை கொட்டுகிறது. இதன் காரணமாக முதுமலை புலிகள் காப்பகத்தில் உள்ள மாயாற்றில் வெள்ளம் கரை புரண்டோடுகிறது. தெப்பக்காடு தரைப்பாலத்தின் மேல் தண்ணீர் ஓடுவதால் மசினகுடி, கூடலூர் இடையே போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் மசினகுடி பகுதியைச் சேர்ந்த மக்கள் கூடலூர் மற்றும் கர்நாடகாவுக்கு வாகனங்களில் ஆற்றை கடந்து செல்ல முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டம் சேரங்கோட்டில் அதிகபட்சமாக 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. பந்தலூர், தேவாலாவில் தலா 20 சென்டிமீட்டர் மழையும், அவலாஞ்சியில் 18 சென்டிமீட்டர் மழையும், கூடலூரில் 16 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. அதேபோல ஓவேலியில் 13 சென்டிமீட்டர், செருமுள்ளையில் 12 சென்டிமீட்டர், பாடந்துறையில் 11 சென்டிமீட்டர், அப்பர் பவானியில் 9 சென்டிமீட்டர் மழை பெய்துள்ளது. கோவை மாவட்டம் வால்பாறையில் பெய்த மழையால் ஆறுகளில் தண்ணீர் கரை புரண்டோடுகிறது. சோலையாறு அணை திறக்கப்பட்டு உபரி நீர் முழுவதுமாக வெளியேற்றப்படுகிறது. சிங்கோனா மற்றும் சின்னக்கல்லாரில் 23 சென்டிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனிடையே சோலையாறு அணையின் இடது கரையில் உள்ள வீட்டின் மீது மண் சரிந்ததில் ராஜேஸ்வரி என்ற பாட்டியும் அவருடைய பேத்தி ஜனப்பிரியாவும் உயிரிழந்தனர். கோவை குற்றால அருவியில் வெள்ளப்பெருக்கு நீடிப்பதால் சுற்றுலாப் பயணிகள் குளிக்க விதிக்கப்பட்ட தடை தொடர்கிறது. தொடர் மழை காரணமாக சிறுவாணி அணையின் நீர்மட்டம் 44 அடியாக உயர்ந்துள்ளது. இதேபோன்று மேட்டுப்பாளையம் பில்லூர் அணையில் இருந்து வினாடிக்கு 14,000 கனஅடி தண்ணீர் பவானி ஆற்றில் திறந்துவிடப்பட்டுள்ளது. தொடர்ந்து கேரளாவின் வடக்கு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக நீர்வரத்து அதிகரிக்கும் என்பதால் கரையோரப் பகுதியில் இருக்கும் மக்கள் எச்சரிக்கையாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டிருக்கிறார்கள். பவானிசாகர் அணைக்கு வரும் நீர் வினாடிக்கு 21,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. இதனால் அணையின் நீர்மட்டம் 90 அடியாக உயர்ந்துள்ளது. உள்ளூர் செய்திகள் முதல் உலக செய்திகள் வரை உங்களைச் சுற்றி நடக்கும் எல்லா செய்திகளையும் நொடிக்கு நொடி அறிந்து கொள்ள சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்யுங்கள். QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸோடு இணைந்திருங்கள்.